ஓகே, ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடிட்டு நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே, அரபிக்கடல் வற்றினால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடிடலாமா? அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா, அரபிக்கடல் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. சொல்றோம், பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா, பாசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் அதை உற்று பார்த்தேரிந்திடுவார், பாசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் அதை உற்று பார்த்தேரிந்திடுவார், அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா, என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம், என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம், பார்வையிலும் எந்தன் பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார், கூக்குரலை அவர் கேட்ட பின்னே என் துன்பங்களை வந்து வாங்குகிறார், நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தேரிந்திடுவார், நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தேரிந்திடுவார், அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அரபிக்கடலே வத்தினாலும் இயேசுடைய அன்பு வற்றாது. ஆமென். என் வீட்டில் அத்திமரம் துளி விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் கிடையற்று போனாலும், நான் நம்புகிற தெய்வம் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர், என் மனதின் யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர், நான் நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். அருமையான பாசம் நல்லா சொன்னாங்க. நான் நினைச்சேன், நடத்தி முடிச்சுட்டாரு. சர்ச்சுக்கு சோறு போடலாமான்னு நினைச்சேன், சோறு வந்துருச்சுன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம். ஆமென். கை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த அருமையான தம்பி ராஜேஷ் தலாண்டிக்காக அவங்க அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், இன்னைக்கு அவன் மிஷனரியாக மாறி இருக்கிறான். நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்க நல்லவங்களாக மாறட்டும், 4 பேருக்கு சோறு போடுறவங்களாக மாறட்டும், அவங்க 4 பேருக்கு சத்தியத்தை விதைக்கிறவங்களாக மாறட்டும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுற எந்த தாய்மாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். நம்முடைய மனதின் யோசனைகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம். அருமையான பிரதிஷ்ட ஆராதனையில் இந்த ராஜேஷ் தலாண்டியுடைய அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். இந்த அருமை மகன் இன்னைக்கு நம்ம மேட்டில் வந்து நின்று, எங்கள் அம்மாவுடைய ஜெபம் இன்னைக்கு என்னை மிஷனரியாக மாற்றிடுச்சு. அப்படின்னா இங்கே இருக்கிற சபை விசுவாசிகள், என் பிள்ளை தறிகட்டு போயிடக்கூடாது சுவாமி, என் பிள்ளை நெறியோட வாழணும் ஐயா, என் பிள்ளை 4 பேருக்கு சாட்சியாக நிற்கணும், என் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதகமும் நடந்துடக்கூடாது சுவாமி, வேலி அடைச்சிருங்க சுவாமி, என் பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தெய்வம். நம்ம பிள்ளைகளை நிச்சயமாய் சீரான இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற தெய்வம். மேலான காரியத்துக்காக அவர்களை முத்தரிக்கிற தெய்வம். நம்ம ஜெபத்தை கேட்கிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஒரு உயிருள்ள ஆராதனை. ஆமென், ஆமென்.
இங்கே வார்த்தை உச்சரிக்கிற எந்த வார்த்தையும் வீணாய் போவதில்லை. அது நிச்சயமாய் அது விதைக்கப்படுகிறது. அது முளை கிளம்பி அநேக ஆயிரங்களை கொள்ளையடித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் ஜீவனம் பண்ணுகிற தெய்வம், என்னை கிருபையினாலே மறைத்து நன்மையினாலே நிறைக்கிற தெய்வம், என்ன 4 பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட சொல்லுங்க, நான் வாழ்றதா இருந்தால் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்டா. சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் 4 நாள் வாழ்ந்தாலும் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். தோத்திரம், தோத்திரம். பக்கத்தில் உள்ள ஆள் யோசிக்கும், கிழிச்ச 4 பைசா கொண்டு வந்து கட்டுவியாக்கு நீ ஒரு நாள் என்னடா பிரயோஜனம் அப்படின்னு பக்கத்தில் உள்ள சொன்னாலும், நம்ம இப்போ தெய்வத்தை நம்பி சொல்கிறோம். நான் இந்த வேதத்தை தூக்கி இருக்கிற பிள்ளை, நான் அடிக்கடி சொல்லுவேன், 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழணும். ஆமென், ஆமென். 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழணும். இப்போ இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வெளியே சோறு போடுறாங்கன்னா, ஒருவேளை கறி போடுறாங்கன்னா அங்கே உட்காந்துட்டு சொல்லக்கூடாது 4 கறி தின்னாலும் நச்சுன்னு தின்னணும்னு. அப்படி சொல்லக்கூடாது. 4 நாள் வாழ்ந்தாலும் என் தெய்வத்துக்காக வாழணும். ஹல்லேலூயா. 4 நாள் வாழ்ந்தாலும் 4 பேருக்கு பிரயோஜனமாக மாறணும். ஸ்தோத்திரம், ஆமென். இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அருமையான மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1 அதிகாரத்திலே 21வது வசனத்தை படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை படிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களை ரட்சிக்கிற தெய்வம் அவர் இயேசு. அவர் இந்த மண்ணுலகிலே பிறப்பார், அவர் உன் வயிற்றிலே தோன்றுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவாய். அவர் இந்த மண்ணுலக பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மண்ணுலகத்திற்கு தேவையான ஒரு காரியத்தை செய்வதற்கு என் தெய்வமே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ அதை செய்வதற்கு இந்த தெய்வம் உத்தரவாதம் பண்ணுகிறவர், வாக்கு பண்ணினவர், மாற மாட்டார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இந்த மண்ணுலகத்தை படைச்ச ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகம் இப்படியே நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் விண்ணுலகத்திலே சேர்ப்பதற்கு அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவை ஒன்று, இந்த மனுக்குலம் பாவம் செய்கிற உலகம்தான். இந்த மனுக்குலத்தில் இருக்கிறவன் பாவ அக்கிரமங்களை செய்கிறவனாகத்தான் இருக்கிறான். இந்த மனுக்குலம் இன்னும் கேடுகட்டு போய் கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னோம், நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட அசிங்கம் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா நம்ம ஊர்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. மீனம்பட்டின்ற கிராமம் எனக்கே தெரியும், அப்போ உங்களுக்கு தெரியாதா? மீனம்பட்டி கிராமத்தில் நானே போய் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். 40 நாள் உபவாசம் பண்ணி 40வது நாள் அந்த உபவாச ஜெபத்தை போய் முடிக்கிறதுக்கு என்னையே தான் பிரசங்கத்தை கூட்டிட்டு போனாங்க. மீனம்பட்டி கிராமத்தில் ஒரு சின்ன சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் போய் 40வது நாள் ஜெப முடிவு பிரசங்கத்தை நான் தான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அந்த மீனம்பட்டி கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு அபத்தம் நடக்கிறது என்றால் என் இருதயம் குமுறுமா இல்லையா? அப்படின்னா எனக்கே அப்படி இருக்குது என்றால் இந்த ஊரை சேர்ந்த உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? இப்படிப்பட்ட வேதனைகள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு தேவை எது? என் தெய்வம் தான் இனி இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும். என் தெய்வம் இதில் இரக்கம் வைக்காவிட்டால் இந்த உலகத்தை யாரும் திருத்த முடியாது. இப்படிப்பட்ட மனுக்குலத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற இச்சையின் ஆவிகள் அப்படியே அவித்துப்பட போட வேண்டும் என்றால் என் தெய்வம் இறங்காம வேற எவனும் இறங்க வேலையை செய்ய முடியாது. ஆமென், ஆமென். ஐயா, அகில உலகமும் குடிக்கட்டும், அகில உலகமும் விபச்சாரம் செய்யட்டும், அகில உலகமும் கேடுகட்டு போகட்டும் என்ற அளவுக்கு இந்த நாடு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு தேவை, என் தெய்வம் இறங்கி வந்தால் ஒழிய வேறு ஒன்று நடக்காது. என் தெய்வம் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த தெய்வம் இந்த தேவையை அறிந்த தெய்வம். இந்த மனுக்குலத்தை திருத்த வேண்டும் என்றால் நான் இந்த மண்ணுலகத்திற்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மரியாளை தேடினார், பரிசுத்த வாட்டியை தேடினார், ஒரு கன்னி மரியாளை தேடினார்.
அவர் ஒரு 10 மாதங்கள் 300 நாட்கள் அவர் தரையிலே தங்குவதற்கு ஒரு கருவறையை தேடினார். கருவறை பரிசுத்தமான கருவறையாக இருக்க வேண்டும். இவர் போர் ஜெனிக்கிற இடம் அது ஒரு பரிசுத்தமான கருவறையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்தது. ஒரு கன்னி பருவம் கொண்ட ஒரு பரிசுத்தவாட்டி ஒரு பிள்ளை தேவை இருந்தது. அந்த தேவையை சந்தித்தவள் மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என் தெய்வம் புதைக்கப்பட்டதுக்கு ஒரு கல்லறை வேண்டியதா இருந்துச்சு. என் தெய்வம் ஒரு 3 மணி நேரம் பிரயாணம் போவதற்கு ஒரு கழுதை தேவையா இருந்தது. கழுதையை தேடிய தெய்வம், கழுதை வேண்டும் என்று நினைத்த தெய்வம், அந்த கழுதை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால், மார்க்கு 11வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்தை படியுங்கள். மார்க்கு 11 2வது 3வது வசனம். ஊருக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. ஐயா, என் தெய்வம் ஒரு 3 மணி நேரத்துக்கு நடக்க, பவனியாய் போக, அவரை ஏற்றிக்கொள்ள, அவரை தூக்கி சுமக்க ஒரு கழுதை தேவை. அந்த கழுதை எப்படி இருந்ததாம்? ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கார் வந்துருச்சு. லோன் வாங்கியாவது கார் வாங்கிட்டோம். ஒரு வீட்டுக்கு இப்ப 2 கார் 4 கார் இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்? இப்ப வீடுன்னு இருந்தா கார் வேணும், அப்படியே காலம் ஆயிடுச்சு. வீட்டுல ஒரு வீடு கட்டணும்னா கார் இருக்கணும். அப்படி கார் பெருத்த நாட்கள்ல வாழுகிறோம். அது போலதான் அன்னைக்கு வீடுன்னு இருந்துச்சுன்னா கழுதை இருக்கும். கழுதை வச்சிருப்பாங்க. எதுக்கு? பொதி சுமக்கிறதுக்கு, தங்க வீட்டு உடமைகளை தூக்கிட்டு போறதுக்கு. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துறது கழுதை தான். யூத நாட்டுல கழுதை இருந்துச்சுன்னா அவன் கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவன். கழுதை வீட்டை இருக்கதான் செய்யும். அப்ப அந்த கழுதை என்ன செய்திருக்கும்? ஏற்கனவே அவன் வீட்டு பொதியெல்லாம் சுமந்திருக்கும். அவன் வீட்டில் உள்ள ஜாமானெல்லாம் தூக்கி இருந்திருக்கும். அதான் அர்த்தம். இப்ப நம்ம வீட்டுல கார் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் அந்த கார்ல ஏறி போயிருப்போம்னு அர்த்தம். நம்ம மட்டும் போனோமோ இல்லையா, வந்தவன் போனவெல்லாம் ஏறிடுவான் இல்ல? அப்படிதான் போயிருக்கோம். கார்னு இருந்தா 4 பேர் ஏறுவான், கழுதைன்னு இருந்தா 4 பேர் பொருள் வைக்கதான் செய்யப்படும். ஆனால் என் தெய்வத்தை சுமப்பதற்கு ஒரு கழுதை தேவையா இருந்தது. அந்த கழுதை எப்படி இருந்தது? ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை, யாரும் பயன்படுத்தாத கழுதை, யாருக்கும் தன்னை விட்டு கொடுக்காத கழுதை. ஹல்லேலூயா! என் தெய்வத்தை சுமக்கிறதுக்கு நீ தேவை. என் தெய்வத்தை சுமக்கிறதுக்கு நீ தேவை. நீ பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா! வேற யாரையும் தூக்கக்கூடாது, வேற யாரையும் சுமக்கிற பிள்ளையா இருக்கக்கூடாது. அருமையான இளம் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. நீ ஒரு கழுத குட்டியா தெய்வத்துக்கு தேவை. உன் இருதயத்துல வேற எவனும் இருக்கக்கூடாது, வேற எவனும் இருக்கக்கூடாது. நீ கழுதைக்கு தெய்வத்துக்கு தேவை. அல்லேலூயா! என் தெய்வம் பிறப்பதற்கு ஒரு மரியாள் தேவை. அந்த மரியாள் பரிசுத்தமா இருந்தால் அந்த கருவறையிலே வேறு எந்த ஒரு கருவும் உருவாகவில்லை, வேறு எதற்கும் இடமில்லை. என் மரியாளுடைய உள்ளத்திலே என் தெய்வம் குடியிருந்தார். என் தெய்வத்தை தேடுகிற பிள்ளை, ஆலயத்திற்கு வருகிற பிள்ளை, ஜெப ஆலயத்திற்கு போகிற பிள்ளை, இந்த தெய்வ ஒழுங்கை தெரிந்த பிள்ளை, தன் மனதிலும் தன்னுடைய இருதயத்திலும் தன்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இந்த தெய்வத்துக்கு தவிர வேறு யாருக்கும் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா! இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது ஐயா. இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. குடியிலும் வெறியிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மாய வித்தைகளிலும் மந்திரவாதங்களிலும் அடிமட்ட காரியங்களிலும் விழுந்து கிடக்கிறது. இதை தூக்கி சுமப்பதற்கு, இதை தூக்கி விடுவிப்பதற்கு நீ தேவை. இந்த சபை தேவை. உன் உல்லாசம் தேவையில்லை, உன் சுயநலம் தேவையில்லை. உனக்குள்ள இருக்கிற ஆசை இச்சைகளை நிறைவேற்றணுன்ற அவசியம் இப்ப தேவையில்லை. இந்த உலகத்துக்கு தேவை இருக்கு, நீ தான் தேவை. அல்லேலூயா! என் தெய்வத்தை சுமப்பதற்கு ஒரு கழுதை தேவை. அது பரிசுத்தமா இருந்தது. அது யாரையும் சுமக்கவில்லை. 3 மணி நேரம் நடக்கிறதுக்கு, பயணம் போறதுக்கு, பவனி போறதுக்கு, என்ன ஆண்டவர் ஏறுவதற்கு ஒரு கழுதை வேணும்னா அது சுத்தமா இருக்கணும். தோத்திரம். 3 நாள் என் தெய்வத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறை தேவை. அந்த கல்லறை எப்படி இருந்ததாம்? அந்த யோவான் கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசி வசனத்தை படிப்போம்.
யோவான் 20வது அதிகாரத்திலே கடைசி வசனத்தை படியுங்கள். யோவான் 19வது அதிகாரத்தில் 41வது வசனம். யோவான் 19:41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. ஹல்லேலூயா. கல்லறை என் தெய்வத்துக்கு தேவை. என் தெய்வத்தை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. 3 நாள் இருக்கணும் அவரங்க. 3வது நாள் அவர் உயிரோடு எந்திரிச்சுறாரு. ஸ்தோத்திரம். 3 நாள் ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடமும் எப்படி இருந்துச்சாம்? ஒரு கல்லறை, ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கல்லறை. யாருக்கும் அதிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணவில்லை. அந்த கல்லறை ஒரு புதிய கல்லறை. ஹல்லேலூயா. என் தெய்வம் ஒரு 3 மணி நேரம் நடக்கணும்னாலும், கழுத வேணும்னாலும் பரிசுத்தமா இருக்கணும். என் தெய்வம் ஒரு 3 நாள் படுத்திருக்கணும்னாலும், கல்லறையில அடக்கம் பண்றதுக்கும் கல்லறை கூட பரிசுத்தமா இருந்துச்சு. யாருக்கும் பயனுள்ளதல்ல, யாரையும் பயன்படுத்தியதல்ல. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு, கழுத கூட பரிசுத்தமா இருந்துச்சு. கழுத சொல்லுங்க. சொல்றீங்களோ? ஆமா. பக்கத்தில் உள்ள ஆளை பத்தி சொல்றோம். கழுத கூட பரிசுத்தமா இருந்துச்சு. நீ பரிசுத்தமா மாறி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை கூட பரிசுத்தமா இருந்தது. அப்படின்னா நீயும் கல்லறை. என் தெய்வத்தை அடக்கி வைக்க வேண்டிய கல்லறை. என் தெய்வம் உள்ள உயிரோடு எழும்ப வருவதற்கு ஒரு தொடக்கத்தின் புள்ளியாய் நானும் நீங்கள் வாழ்வதற்கு பரிசுத்தத்தை தக்க வைத்துக் கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுவோம். என் தெய்வம் என்னிலே வந்து குடியிருப்பார். என்னிலே கூடாரம் போடுவார். என்னிலே அடங்கி இருப்பார். என்னிலே இருந்து பிரகாசமாய் எழும்பி நிற்பார். ஹல்லேலூயா. கல்லறை பரிசுத்தம். ஒரு மரியாள் ஒரு 300 நாள் தன் வயிற்றிலே வைத்திருப்பதற்கு துணிந்து விட்டாள் என்றால் அந்த மரியாள் பரிசுத்தமாய் இருந்தாள். ஒருவனையும் ஒரு காலும் பெற்றிராத பரிசுத்தமான கருவறை. ஹல்லேலூயா. ஒரு கழுதை பரிசுத்தமாய், ஒரு கல்லறை ஒரு பரிசுத்தமான இடமாய், ஒரு கருவறை. என் தெய்வம் தங்குவதற்கு ஒரு கருவறை. அது ஒரு பரிசுத்தவாட்டி இடத்திலே தான் இருக்கும் என்று சொல்லி என் தெய்வம் தேடின போது என் தெய்வத்துக்கு தேவையான மரியாளா இருந்தாள். அந்த மரியாள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். அங்கே தெய்வம் தரித்தெடுக்கப்பட்டார். அவர் அன்றிலிருந்து பிறந்தவர். அவர் அகில உலகத்துக்கும் இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் பெயர் இயேசு. அகில உலகத்தின் பாவங்களையும் மன்னிக்கிறவர். தம்பி, தங்கச்சி, சின்ன பையங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, ஒருவேளை உங்களுக்குள்ள சில ஆசை இச்சை இருக்குதா? தப்பு பண்ணிட்டீங்களா? இப்ப கொஞ்சம் தப்புல இருக்கீங்களா? தயவு செய்து இப்ப சொல்றேன், மன்னிப்பு கேளுங்க, பரிசுத்தமா மாறுவீங்க. ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நம்புங்க, பரிசுத்தமாக்கிடுவாரு. இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவெடுங்க. வாழ்ந்தால் இனி இயேசுவுக்காகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி ஆலயத்திலே வந்து மண்டியிடுங்க. இப்படிப்பட்ட மிஷனரிகளை பிரதிஷ்டை பண்ணி பாருங்க. நானும் நீங்களும் பரிசுத்தமாய் மாற முடியுமே. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான ஸ்தலங்க. இந்த சிவாசி பட்டணத்துக்கு இப்படி ஒரு ஆலயம் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஆயர் பெருமக்கள், இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இங்க பிள்ளைங்க உங்க ஆலயத்தை நடத்துறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ஆமென். நீ நிக்கிற மேடு சரியான மேடு. நீ நிக்கிற ஆலயம் சரியான ஆலயம். இங்க ஏன் நீ பரிசுத்தமா மாறலனா வேற எங்க போய் பரிசுத்தமா மாற போற? ஆமென். இங்கேயே இந்த அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் இந்த ஆத்திரத்தையும் அவசரத்தையும் புரியாமல் இருப்பே என்றால் வேறு யாரு உனக்கு இந்த அவசரத்தையும் ஆத்திரத்தையும் சொல்லி தர முடியும்? இப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகளை அடையாளம் பார்க்கிறதுக்கு எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஆதிவாசி தம்பிய விசுவாசம் உள்ள மிஷனரியா மாத்துவதற்கு கொஞ்சம் தேவை. ஆமென். நான் 2வது தேவையை பத்தி பேசுறேன். முதல் தேவை, இந்த அகில உலகத்துக்கு ரட்சிப்பு தேவை. அதுக்கு அந்த ஆண்டவரே இறங்கி வர வேண்டும் என்பது அவசியம். அவரே இறங்கி வந்தார். அதற்கு இப்படிப்பட்ட மரியாளும் ஒருவேளை கழுதையும் கல்லறையும் கூட பரிசுத்தமாய் மாறியது. என் தெய்வம் வந்து வாசம் பண்ணுவதற்கு, அவர் இந்த ரட்சிப்பை அருளி செய்வதற்கு, அவர் கொண்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மரியாள் திறந்த வாசலாய் மாறினாள். அல்லேலூயா. அந்த தேவை சந்திக்கப்பட்டது. 2வது தேவை, முக்கியமான தேவை, இந்த அகில உலகமும் ரட்சிக்கப்படுகிற இந்த செய்தி, இந்த தெய்வமே இறங்கி வந்தார் என்ற மகத்துவமான நல்ல செய்தி, ஹல்லேலூயா, இது அகில உலகத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டும்.
ஆமென், ஆமென். அந்த செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. ஒரு ஆள் போதும், ஒரு ஆள் போதும், ஒரு ஆள் போதும். இந்த ராஜேஷ் தலாண்டி ஒரு ஆளை நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் கண்டுபிடிக்க கிருபை செய்தார். இந்த ஒரு ஆளை போய் ஜோசப் பெறான்னு சொல்லி நம்ம மிஷனரி போய் பார்த்தாரு. இவங்க வீட்டில் இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்க அம்மா 5 வருஷம் ரத்த போக்கா இருந்தவங்களுக்கு சுத்தமா சுகம் வாங்கி தந்தாரு. அந்த தெய்வத்துல விழுந்து ஜெபம் பண்ணாரு. ரத்தம் நின்றுச்சு. தெய்வ ரத்தம் ஜெயிச்சிருச்சு. ஒரு ராஜேஷ் தலாண்டி மிஷனரியா மாறிட்டாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நீங்கள் நினைச்சா கூட இவங்க ஊருக்கு போக முடியாதுங்க. பஸ் கிடையாது, சைக்கிள்ல போகணும், பைக்ல போகணும், அல்லது ட்ரக்கர்ல தான் போகணும். பஸ் கிடையாது. இந்த தம்பி இருக்கிற பகுதிக்கு சுற்றி 130 கிராமங்கள் இருக்கு. அந்த ஊர்களுக்கெல்லாம் பஸ்ஸே கிடையாதுங்க. இவங்க பேசுற பாஷைக்கு எழுத்து கிடையாது. இவங்க இங்கதான் இப்ப ஒருவேளை மனுஷனா வந்து நிக்கிறான். அங்க போனா அநாத காடுகளுக்குள்ள ஒரு 40 வீடு இருக்கும். 40 வீட்டுல தான் இவன் ஒருத்தனை குடியிருப்பான். வீட்டுக்கு கதவு இருக்காது. பெட்ஷீட்டை போட்டு பொத்தி வச்சிருப்பாங்க. பகல்ல வேட்டையாடுறதுக்கு தான் போவாங்க. அங்க விலைக்கு விற்கிறதுக்கு வயல் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி இவ்வளவு இண்டஸ்ட்ரி கிடையாது, வேட்டு கடை கிடையாது, இவ்வளவு வேட்டு தயாரிக்கிற இடம் கிடையாது. அவாந்தர வெளி, காட்டு பகுதி. நம்ம ஊரை பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருக்காது. நேற்று காலையில் வந்து இறங்கணும்னு கேட்டேன், தம்பி உங்க ஊர்ல குளிர் எப்படி இருக்கும், இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். சுடுதுன்னா, ரொம்ப சூடா இருக்குன்னா, அவ்வளவு குளிர் இருக்கிற இடம். ஜனவரி மாசம் நானே அங்க போயிருக்கிறேன். தேக்கு மரத்துல இருந்து, மரங்கள்ல இருந்து பனி மழை மாதிரி விழும். அப்படியே மழை மாதிரி விழும். வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள கையெல்லாம் விரைச்சிரும். நானே போய் அனுபவிச்சிருக்கிறேன். எந்த வசதியும் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. மருத்துவத்துக்கு போகணும்னு சொன்னா 60 கிலோமீட்டர் வெளியே வரணும் உங்க ஊரை விட்டு. ஒரு இட்லி வாங்கணும்னா 40 கிலோமீட்டர் வெளியே வரணும். இன்னைக்கு காலையில சிவகாசியில கொண்டு வந்து இறக்கி விட்டு ஒரு ஹோட்டல்ல என்னெல்லாம் வேணுமோ சாப்பிட்றான்னு சொல்லி கொடுத்தோம். காலையிலேயே உங்க ஊர்ல ஆம்லேட் போட்டிருக்கான். அல்லையா, எங்க மதுரையில கூட காலையில் ஆம்லேட் கிடைக்காது. இங்க சுட சுட ஆம்லேட், சென்னா, சுண்டல், இன்னும் விட்டா சொல்றாரு ஆட்டுக்கறியில வகை வகையா இறக்கிடுவான் எங்க ஆளுன்றான். காலையிலேயே கிடைக்குமா உங்க ஊர்ல? ஆனா இந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னான், எங்க ஊர்ல காலையில நாஸ்தாவே கிடையாது, டிஃபனே கிடையாது, அப்படி சாப்பிடக்கூடிய வழியும் கிடையாது, அங்க அந்த பொருளும் கிடைக்காது. அப்படி பின்தங்கிய கிராமம். நமக்கு விட 50 வருஷம் பின்னால இருக்கிறாங்க. நம்ம 50 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதை விட மோசமா இருக்கான். அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கிற இந்த தம்பிக்குள்ள ஒரு விதையை விதைச்சிட்டான். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உன்னை வாழ வைப்பார். இயேசு உன்னை ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். உன்னை மட்டும் இல்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கோத்திரத்தையும் நீ நம்பி இருக்கிற உன் சமுதாயத்தையும் அந்த தெய்வ சாம்ராஜ்யத்தில் நாங்க பார்க்கணும். இந்த தெய்வ வார்த்தையை உனக்குள்ள வாங்கிக்கோன்னு சொல்லி விதைச்சோம்ல. இன்னைக்கு இந்த ஒரு தம்பி அந்த ஊர்ல 15 குடும்பத்தை இயேசு கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒருத்தனை கண்டுபிடிப்போம், ஒருத்தனை தட்டி எழுப்புவோம், அவன் ஊறுபட்ட காரியத்தை செய்திருவான். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்புகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம். ஆனால் அவர் அநேக காரியங்களை செய்கிற தெய்வம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் இந்த மண்ணுலகிலே வந்தவர், என் பாவத்தை மன்னித்தவர், என்னை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறவர். இந்த ஒரு மறுரூப செய்தியை நான் மட்டுமல்ல, என்னை சேராத, என் கூட பெறவாத இதுவும் ஒரு மனிதன் அல்லவா, இவனும் அந்த பரலோகத்துக்கு வர வேண்டும் அல்லவா. இந்த ராஜேஷ் தலாண்டி கிட்ட இயேசுவுக்கு விதைச்சிட்டோம். இந்த ராஜேஷ் தலாண்டி ஊரை எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவதற்கு இன்றைக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். அல்லேலூயா. இந்த சுத்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு ஆள் தேவை. என் இயேசு பிறப்பதற்கு மரியாள் தேவை. அந்த தேவையை மரியாள் சந்தித்தாள். பரிசுத்த மனவாட்டியாய் தன்னை அர்ப்பணித்தாள். அந்த இயேசுவே வந்து பிறப்பதற்கு ஒப்படைத்தாள். இந்த சுத்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், நீ இயேசுவை நம்பினால் பிழைப்பாய் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் தேவை. அது இந்த சிவகாசி மண்ணில் நீங்க இருப்பீங்கன்னா அது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் நானும் மாறிட்டோம்னா நம்ம குடும்பம் கோத்திரம்லாம் மாறிடும். நம்மளை சார்ந்தவங்க எல்லாம் வருவாங்க இயேசுக்குள்ள.
அவங்களும் அந்த பரலோகத்துக்கு வந்துருவாங்களே. அல்லேலூயா. ஒரு ஆள் தேடணும். மகாராஷ்டிராலேருந்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டோம். நீங்கள் நானும் ஒப்படை சொன்னா நம்மளே ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணுவாரு. நம்ம தலையிலே எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாரு. நானும் எழும்பி பிரகாசிக்கிறவனாய், நானும் எழுந்து புறப்பட்டு போகிறவனாய், நானும் இந்த மாபெரும் தேவையை சந்திக்கிறவனாய் 4 நாள் வாழ்ந்தாலும் 4 பேருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாய், இரத்த சாட்சியாய் மரிக்கிறதற்கு முன் அர்ப்பணித்தவனாய் என்னாலே மாற முடியுமே. அந்த ஒரு மனிதன் தேவை. அந்த மனிதன் எங்கே? ஒரு மரியாள் தேவை. இந்த கிறிஸ்துமஸ்க்கு மரியாள் தயாரானதினால தான் கிறிஸ்துமஸ் உருவானது. அல்லேலூயா. என் இயேசு பிறந்தார். நானும் நீங்களும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவை என்பதை கேள்விப்படுகிற நானும் நீங்களும் சரி என்று ஒப்பு கொடுத்து இந்த சுவிசேஷத்திற்காக நான் நேரத்தை செலவழிப்பேன். இனி அழுது ஜெபிப்பேன். இனி இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு அன்னாலே முடிந்ததை கொடுப்பேன். நானே சுத்த சுவிசேஷத்தை சொல்லுகிற சுவிசேஷகனாய், மிஷனரியாய் ஊரெல்லாம் போய் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா இந்த அகில உலகத்துக்கும் அது கிறிஸ்துமஸ் ஆய் மாறிவிடும். அல்லேலூயா. அந்த இயேசு ரட்சகர் என்பது வெளிப்படுத்தப்படும். அந்த ரட்சா பெருமானுடைய ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் அந்த நிச்சயமான நித்தியமான ராஜ்யத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள். அந்த தேவையை சந்திப்பதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? ஐயா, இந்த நல்ல மதியான வேளையில நான் அப்படிப்பட்ட ஊழியத்தில் நான் ஒரு ஆள், நான் தான் அந்த ஆளு, நான் தான் அந்த இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வேன். நான் தான் அந்த ரத்த சாட்சியாக மரிப்பேன். இந்த சுத்த சுவிசேஷத்தை ஊரெல்லாம் போய் சொல்லுவேன். கேட்காத கேள்விப்படாத ஒரு ஆளுக்கு போய் சொல்லுவேன். நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். நான் அந்த ஆளா இன்னும் மாறுவேன். அந்த தேவையை சந்திப்பேன். சொல்ற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல எழும்பி நின்று என் ஆண்டவருக்காக என்னையும் அர்ப்பணிக்கிறேன். என் ஆண்டவருடைய காரியத்தை